ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கான அதாவது டிலேட் ப்ரெக்னென்சிக்கு என்னெல்லாம் ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்வி கூட நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு என்னெல்லாம் ரீசன் இருக்குக்கா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரீசன்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ். நம்மளோட பீரியட்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ரெக்னென்சியில் எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இர்ரெகுலர் பீரியட் இருந்தது அப்படின்னா முதல்ல நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து நீங்கள் ரெகுலர் ஆக்கணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம். உங்களுக்கு மேக்ஸிமம் 35 days ஒன்ஸ் பீரியட் வருது அப்படின்னாலும் பரவாயில்ல. அதுக்கு மேலே பீரியட்ஸ் வராமல் இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 15 days ஒன்ஸ் வரவங்க கூட அதையும் நம்ம இர்ரெகுலர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல இர்ரெகுலர் பீரியட் இருந்தது அப்படின்னாலே அதை ரெகுலர் ஆக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்து கிடைக்கும். செகண்ட் என்ன அப்படின்னா PCOS அல்லது PCOD. இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பேருக்கு வந்து இருக்குது. 5ல் 3 பெண்களுக்கு இருக்கிற அளவு கூட இது வந்து அதிகமாகிடுச்சு. இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்னு ஒரு ஸ்கேன் பண்ணாலே நமக்கு பார்த்திங்கன்னா PCOD இருக்குமா அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்கிற அளவுக்கு இது நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து இருக்குது. PCOD அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சமாவது சேஞ்ச் பண்ணிங்க, அதாவது சில உணவு பழக்க வழக்கங்கள் உங்களோட ஹேபிட்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலே இதுலேருந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் வெளில வந்துடலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா தைராய்டு. தைராய்டும் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்னா தைராய்டும் அங்கே ஒரு காரணமாக இருக்குது. 4வது ரீசன் என்னென்னா காலையில் சாப்பிடாமல் இருக்குது. நம்மளோட உடம்புக்கு நல்ல ஹெல்த் வேணும் அப்படின்னா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அந்த டைமில் நீங்கள் வந்து உணவை ஸ்கிப் பண்ணும் போது இது இப்போ வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கன்னா காலையில் மேக்ஸிமம் வந்து சாப்பாடு வந்து அவாய்ட் தான் பண்ணுவாங்க. அது வந்து எப்போ பிரச்சனையாகும் அப்படின்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது நமக்கு அங்கே ப்ராப்ளம்ஸ் வரும். இது வந்து ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 5வது ரீசன் என்ன அப்படின்னா இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது பெயின் வந்து ஏற்படுறது. நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு பெயின் இருக்கும். பட் ஆனால் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் அது முடிஞ்சிடும். அந்த பெயின் வந்து அவ்வளோதான் இருக்காது. பட் ஆனால் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம்லேயும் வலிக்கும், முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும், அந்த டைம்லேயும் வலிக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகும். அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட இந்த மாதிரி பெயின் இருக்குன்னு சொல்லி அதுக்கான சொல்யூஷனை கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம். ஆல்ரெடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். பீரியட்ஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒன்று ஹெவி ப்ளீடிங் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங் பீரியட். இப்போ லாங் பீரியட் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பீரியட் அப்படின்னா 7 days வரைக்கும் தான் நமக்கு ப்ளீடிங் இருக்கணும். அதையும் தாண்டி 15 நாள் ப்ளீடிங் இருக்கிறது, 20 நாள் ப்ளீடிங் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதான் லாங் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ப்ரெக்னன்சி டிலே ஆகும். அதே மாதிரி ஹெவி ப்ளீடிங் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து முதல் நாள், 2வது நாள், 3வது இந்த 3 நாளுமே ரொம்ப ஹெவியாக ப்ளீட் இருக்குது, கட்டி கட்டியாக வருது, இந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் ப்ராப்ளம் தான். இன்னொன்று என்னென்னா நமக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் கர்ப்பப்பை சுத்தமாகும். இப்போ இந்த பீரியட்ஸ்லேயே பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னன்சிலையும் பிரச்சனையாகும். இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ப்ரெக்னன்சி டிலே ஆகும். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா அதிகப்படியான வெயிட் கெயின் பண்ணுறது. அதாவது ரொம்ப வெயிட்டான பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணணும். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா ஏஜ்டு உமன். அதாவது ரொம்ப வயசாகி 35 வயசுக்கு மேலே ப்ரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்னாலே அங்கே ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திப்பீங்க. அதே மாதிரி 35 வயசுக்கு மேலே நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணாலும் கூட ஒரு சில காரணங்களால் தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா அப் டவுன்லேயே இருக்கும், இன்னொன்று இம்பேலன்ஸ் ஆகிடும். அப் டவுனில் தான் இருக்கும், அதனாலேயும் ப்ரெக்னன்சி தள்ளி போகலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ ஒரு சில பேர் வந்து ப்ரெக்னன்சி டிலே ஆகுது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெக்னன்சி டிலே ஆகுதுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சுற்றி உள்ள யாருக்கிட்ட வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அவங்க என்ன அட்வைஸ் கொடுப்பாங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டேன், நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்கிறது நல்லது. பட் ஆனால் உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த அட்வைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் ரொம்பவே நல்ல விஷயம். ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கும் ஒவ்வொரு விஷயம் ஒத்துக்கும், ஒரு விஷயம் ஒத்துக்காது. நீங்கள் என்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்ல விஷயம். அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் எந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நாளோட இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதனால் என்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் டாக்டர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம்.
அடுத்தது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ மேரேஜ் ஆகுது 1 இயர்க்குள்ளே உடனே ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் ஆனால் ஒரு சில பேருக்கு எந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாமலும் கூட ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகலாம். அதனால் ஒரு 3 இயர்ஸ் வரை வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு 1 இயர், மேரேஜ் ஆகி 1 இயராவது வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டாக்டரை பார்க்கவே போகலாம். இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும். இப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை 1 இயர் 6 மந்த் மேரேஜ் ஆகி 6 மந்த் 8 மந்த் ஒரு 3 மந்த் ஆகுது ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னு யாருமே வந்து ஒரி பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும். இதுதான் ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் ஒரு 1 இயர் வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டாக்டரை பாருங்கள். அதுதான் நல்ல விஷயம்.